பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியின் பரிசுத்தமான தேவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் மறுபடியாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களை கூட்டி சேர்க்கிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் பலகரம் எங்களை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அபிஷேகித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு நீர் எங்களை தகுதியுடையவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமான்களாக்கினீர். உம்முடைய சமூகத்தில் ஜீவனோடு வைத்து இந்த நாளிலே ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே கிருபை பாராட்டியிருக்கிறேன். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கும் முதல் முடிவு என் நேசருடைய பிரசன்னம் இங்கே நிழலும்படியாய் நாங்கள் ஆவியானவர் முழுவதும் அசைவார் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் காத்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவும் எழுந்து பாடத்தில் 34வது பாடல் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜ் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்கிற பாடல் உற்சாகமாக கரங்கள்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் இது. சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம். Our responsible Psalms 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாருங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன வழிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொள்மையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். கடைசி வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்துவ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மைக்கு உட்படுத்திருந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்திருக்கிறார். பரமண்டலத்திற்கு சர்வத்துவ பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் பெற்றிருக்கிறார். அவரிடமிருந்து ஜீவனுள்ளோர் மரித்தோர் நியாயத்திற்கு கூறுவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். முழங்கால் நீட்டு கற்ற ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாக, பேராட்சியம் வருவதாக, பிரசித்த பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைக்கு யாரும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் நினைக்கிறேன். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன் எங்களை சோதிக்க நாமத்துக்கு ரட்சிக்கும் ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடைய. ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி அந்த அதிகாரம் இங்கே நாம் வாசிக்க இருப்போம். Matthew chapter 6 verses commencing from 24 to 34. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி.
2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா விளை கொடுக்கிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்றார் என்பதே கடவுள் தாமே திரு வார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 274வது பாடல், பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி யானவரே அன்பு செய்கின்றோம் என்கிற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு
உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உயிருள்ள ஆண்டவர் ஒருவருக்கே சப்பா உடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கு. அப்பாவை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உங்களுடைய பலத்தால் இடைகட்டும்படியாக அப்பாவுடைய பசுத்த கிருபையின் கரம் எங்களுக்கு நிறைவாயிருக்கும்படியாக ஆவியானவர் எங்களை முழுவதும் அபிஷேகித்து நடத்தும்படியாக நாங்கள் இது மகிமைக்கு பார்த்து அப்பாவை துதிக்கு பார்த்து நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய கிருபை. இந்த கிருபையின் வரங்களினாலே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிற ஆவியம் எங்களை பாவி என்று தள்ளாமல் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிற எங்களுடைய நல்ல தகவல் எங்கள் மத்தியில் நீங்க அசைவாகி கொண்டிருக்கிறீர்கள். கிருபைக்காக நாங்கள் உலகத்துல உண்மையன்றி எங்களுக்கு வேறே கதி இல்லை. நீ மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில போதுமானவராக இருக்கு. நீர் மாத்திரம் எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த நாள் மட்டுமாய் எங்களை ஆசீர்வதித்து நீர் மாத்திரம் பரிசுத்தராய் எங்கள் மத்தியில ஒவ்வொரு நாளும் ஜீவித்து அரசாண்டு கொண்டு நல்ல கிருபைக்காக அந்த இரக்கத்துக்காக நாங்கள் உண்மை அவனுடைய பரிசுத்த கடமைகளை தாங்க ஆவியானவரின் அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றும். என்னோடு ஆற்றல் இனி செய்ய ஆதரவு ஆண்டவரே நீரே எங்களுடைய அடை ஆண்டவரே நீரே எங்களுடைய ஆதரவு. இந்த கிருபைக்காக உண்மை உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை பாய் ஆற்றல் இனி நீ
ஆதரவு நீர். முயலாமல் எங்களால் ஒன்று செய்ய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஆவியானவரின் அபிஷேகத்தின் நேராக எங்களை ஒப்புக்கொடுக்கும். தாவே நீர் முழுவதுமாய் எங்களை பொறுத்து நீர் முழுவதுமாய் எங்களை அபிஷேகித்து நடத்தும். பரிசுத்த சமூகத்தில் அப்பாவுடைய ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட எங்களுக்கு கர்த்தாவை நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை கர்த்தங்களுக்கு ஆசீர்வதித்தார். வேதத்தில் உள்ள மகத்துவத்தை பார்க்க கர்த்தாவே எங்களுடைய கண்கள் திறக்கும். அப்பா எங்களுடைய கண்கள் உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்படும். இந்த வேத வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்படுகிற வார்த்தைகளால் மாறும். ஒவ்வொரு நாளும் என்னை காத்து கிருபைக்குள்ளாய் மூடிக்கொண்டு தேவரீர்தான் பரிசுத்த நம்மை நான் நிரப்பி ஆசீர்வதிக்கிறோம். ஈஸ்வரி நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். உட்கார்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நாம் ஒரு பேண்டமிக், அதாவது ஒரு பெரிய பயத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த கொரோனா என்கிற பெருந்தொற்று நம்முடைய தேசத்தை எந்த அளவுக்காய் ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து. ஆனாலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம் மீது தங்கியிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். அவர் கொடுத்த பலத்தினாலே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா நன்மைகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் சுகத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஆண்டவருக்குள் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசின பொழுது கர்த்தர் உங்களை சுகபத்திரமாய் வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தேன். அதற்காக தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், வாசிக்க கேட்ட மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் பொருள்தருந்த அல்லது சொன்ன வார்த்தைகளை குறித்து வாசிக்கிறோம். விசேஷமா இந்த 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து அங்கு கூடி வந்த ஜனங்களோடு தெளிவாய் பேசுகிறார். அந்த காரியத்தின் தலைப்பு கவலைப்படாது, கவலைப்படாது, டோன்ட் வரி. நாம் எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என்பதை குறித்தும் அங்கே அவர் சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். நம்முடைய ஜீவனத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி
ஆண்டவர் இந்த பகுதியில நமக்கு எச்சரிக்கிறார். தமிழ்ல ஒரு சொற்றொடர், ஆண்டியிலிருந்து அரசன் வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கு. ஆண்டியிலிருந்து அரசன் வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். இப்படிதான் ஒரு லாக்டவுன் பீரியட்ல நம்ம இருக்கோம். பணம் இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது தங்களை காப்பாற்றிக்கணும்னு ஆசை. எவ்வளவு பணம் செலவழிச்சாவது தங்களை காப்பாற்றிக்கணும்னு கவலை இருக்கு. பணமே இல்லாதவனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வெளியே போய் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு ஆசை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலை உண்டு. ஒரு அரசன் இருக்கானாக்கா அவனுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். தன்னுடைய மக்களை எப்படி அரசாள்வது, எப்படி அவங்கள பத்திரமா பாதுகாப்பது போன்ற கவலைகள் அவங்களுக்கும் உண்டு. எல்லாருக்குமே கவலை இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய மக்களுக்காக கவலைப்பட்டார். ஆனா இன்னைக்கு நாம நமக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் அவர் சொல்றார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். எப்படி இருக்க விரும்புகிறேன்? நீங்கள் எல்லாம் கவலை இல்லாம இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனா கவலை ஏன் வருது அப்படின்றது அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கல்யாணம் ஆகாத ஒருத்தன் எப்படி நாம ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். கல்யாணம் ஆனவன் எதுக்கு கவலைப்படுறானா? பவுல் சொல்றாரு, விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கல்யாணம் ஆகாதவனுக்கு கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி அப்படின்ற கவலை. கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவிக்கு எப்படி பிரியமா இருப்பது அப்படின்றத பத்தி கவலை. தொடர்ந்து பெண்களுக்கும் அவர் சொல்ற அது போல மனைவியானவர்களுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாகும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலை. இன்னைக்கு உலகம் இப்படிதான் போயிடுச்சு. எப்படியாவது யாரையாவது பிரியப்படுத்தணும் அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்படாது. நீங்க கவலையற்றவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புவது. ஆனா அதே ஆண்டவர் எபிரேயர் ஆக்கியின் மூலமாய் சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படணும்னு சொல்ற வேணும். எல்லாத்துக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ற வேணும். ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி ஆண்டவர் நம்மளை ரட்சித்த விதம் இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? அதை குறித்து நம்ம கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அதை குறித்த கவலை, இந்த ரட்சிப்பை நாம் எப்படி காத்துக் கொள்வது, தேவனுக்கென்று ஒவ்வொரு நாளும் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது என்பதை குறித்த கவலை நமக்கு நிச்சயமாய் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எல்லாத்தையும் மீறி, கடவுளை குறித்த அந்த கவலையும் மீறி நாம நம்முடைய வீடு, நம்முடைய நாடு, நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஆத்தும வாரம், இதையெல்லாம் குறித்தும் கவலை நமக்கு நிச்சயமாய் இருக்கிறது. அது வேண்டிய கவலையாகும். வாசிக்க கேட்ட மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் கூட அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
காட்டு புஷ்பங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகளை ஆண்டவர் உடுத்துவிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகளை ஆண்டவர் போஷிக்கிறார். அதுக்காக நான் வேலையே செய்ய மாட்டேன், வீட்டிலேயே இருப்பேன், ஆண்டவர் என்னை போஷிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது? ஆண்டவர் அதுக்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கவலைப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? விசுவாசம் இல்லாத இடத்துல கவலை வருது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்கிற விசுவாசம் எங்க குறையுதோ அங்கே கவலை வருது. அந்த கவலை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, கவலை மனுஷனை பலனற்றவனாயாகும். முதல் காரியம் என்ன? ஒரு ஸ்ட்ரென்த்லெஸ்ஸா நம்ம பண்ணிடும். கவலை வந்தா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. கன்னத்துல கையை வச்சு உட்கார்ந்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும்? நீங்க கவலைப்பட்டு 10 நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 2 இன்ச்சு தொப்பை குறையும். அப்படிதானே? குறைக்க முடியும். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். புத்தகத்துல வாசித்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம சபை ஒரு முறை. சீர்திருத்த தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறாரு, ஒரு நாள் கவலையோடு கூட உள்ள படுத்துன்னு சொன்னார். அந்த ரூமுக்கு போன அவருடைய மனைவி வேக வேகமா ஒரு கருப்பு அங்கியை எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே வந்தார். இதை பார்த்துட்டே படுத்துட்டு இருந்த மார்ட்டின் லூத்தர் சடனா எந்திரிச்சு, ஏன் இங்கே கருப்பு அங்கியை மாட்டிட்டு போற, என்ன யாராவது மறித்து போனார்களா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வந்து கேட்டாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தருடைய மனைவி சொன்னாங்க, ஆமாமா, இயேசு கிறிஸ்து மறித்து விட்டார், அதனால என் கணவர் எப்படி அவர் உயிரோடு இல்லாததுனால ரொம்ப வருத்தமா படுத்துட்டு இருக்காரு, அதனால நான் போயிட்டு இருக்கேன். அவர் சொன்னா, இல்லை என்னுடைய இயேசு மறிக்கவில்லை, அவர் இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி சொன்னதாக ஒரு புத்தகத்துல வாசி. பிரியமானவர்களே, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுவோம் என்று சொன்னால் அந்த கவலை நம்மை பலனற்றவர்களாய் ஆக்கிவிடும். எந்த காரியத்தையும் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாதபடி நம்மை முடக்கி போட்டுவிடும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:25, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை என்ன பண்ணுமா? மகிழ்ச்சி. இப்போ கவலை ஒரு மனுஷனை என்ன பண்ணுது? ஒடுக்கி போடுகிறது. கவலை கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது. சண்டே மார்னிங் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கலாம், நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து அப்படியே விழுந்து கிடைக்கும். ஏன்னா இப்ப எல்லா பக்கமும் ஆன்லைன் சர்வீஸ் தான். கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா கவலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதெல்லாம் பார்க்கறது என்ன பண்ணாது? விடாது. நீங்க விதை விதைக்கிற உவமையில ஆண்டவர் சொல்லும் பொழுது, மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்க ஆண்டவர் அந்த உவமையை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 22வது வசனத்துல சொல்றாரு. 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகும். அப்போ நிறைய வார்த்தைகள் நமக்கு கிடைச்சா கூட கவலை இருக்குமானால் அதெல்லாம் என்ன பண்ணாது? அந்த வார்த்தைகள்லாம் வேலையே செய்யாது. எல்லாத்தையும் அந்த கவலை என்ன பண்ணிடும்? ஒடுக்கி போடும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது கவலை நம்மை செயலற்றவர்களாக மாற்றும். இரண்டாவது கவலை நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும். நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும். நம்முடைய விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சகிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது எவ்வளவு வயதுள்ளவனாயிருந்தான்? 75 வயதுள்ளவனாயிருந்தான். 75 வயதுல ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நீ எழுந்து உன்னுடைய தேசத்தை உன்னுடைய இடத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போ. நெஞ்சு கலந்துட்டாங்க. 75 வயது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் நம்பினான். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாமுடைய வயசு என்ன? 86. வந்து 11 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். பாருங்க, ஒண்ணு இல்லாதப்ப ஆண்டவர் கொடுப்பாருன்னு விசுவாசிச்ச ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுற, இஸ்மவேல் அல்ல உனக்கு புத்திரன், நான் இன்னும் வேற லெவல்ல உன்னை பெருக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் 14வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல சொல்லிக் கொண்டு, சாரால் நகைத்ததெல்லாம் நம்ம ரொம்ப இதுவா பேசும். இங்கே விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமோ என்ன பண்ணிட்டாரு? அதை விசுவாசிக்க கொஞ்சம் மாறி போயிட்டார். ஏன்? 100 வயசு ஆயிடுச்சு, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து 25 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட நமக்கு பிள்ளை பிறக்கலையே அப்படின்ற அந்த கவலை அவருடைய விசுவாசத்தை என்ன பண்ணிச்சு? குலைத்து போட்டு. பிரியமானவர்களே, கவலை எங்க வருதோ அங்க அவிசுவாசம் வந்தோம். கவலையும் அவிசுவாசமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். கவலை இருக்கிற இடத்துல கண்டிப்பா அவிசுவாசம் இருக்கும், அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கவலையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய கவலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்தி? இந்த மாசம் ஃபுல்லா லாபம், சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போறோம், செலவுக்கு என்ன பண்ண போறோம், ஆனா ஆண்டவர் நடத்துவோம். பிரியமானவர்களே, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு பெண்ணுக்கு பயந்து ஒரு மலைக்கு அடியில நடந்து ஓடுறான், ஒரு செவ்வரை செடி கீழே படுத்திருக்கான். ஆண்டவர் அவன் பார்த்து சொல்ற, நீ போய் கேரி தாற்றங்கரையில தங்கி, அங்கே நான் ஒரு காலத்துக்கு கட்டளையிடுவேன், அது காலையும் மாலையும் உனக்கு என்ன கொண்டு வரும்? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். பிரியமானவர்களே, ஒரு 6 வற்றி போற நாள் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும். அந்த பலனால 40 நாள் நடந்து போறாங்க. ஒரு 7 விதவை கொண்டு ஆண்டவர் போஷித்தான். எப்ப தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்து அவன் நடந்த பொழுது, அதை விசுவாசித்து அவன் காத்திருந்த பொழுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரால
முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வரும். இப்ப நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்ய? நான் கவலையற்றவனா இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வேணும் அதுக்கும் வழியை சொல்லி பிலிப்பியருக்கு எழுதினேன் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிக்கிறப்பே ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க எல்லாரும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்து. நான் கவலைப்படாமல் இருக்கணும்னா எனக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ, எதனால அந்த கவலை வருதோ, அந்த கவலையை யாருக்கு சொல்லணும்? ஏசப்பா கிட்ட சொல்லணும். மனுஷன்கிட்ட அல்ல. மனுஷன் மீது நம்பிக்கை வைத்தல்ல, ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய கவலைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டும். நாம் எந்த விஷயத்துக்காக கவலைப்படுகிறோமோ அந்த விஷயத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவர். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே. நான் எதை குறித்தும் கவலைப்படாமல் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என் தேவனுக்கு தெரியும். நான் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் மீது வைத்து முதல்ல அவர்கிட்ட சொல்லிடுங்க. இரண்டாவது அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீர் தான் எனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யணும். ஒண்ணு நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நாம கவலைப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சொல்லும் பொழுது கேட்பாங்க, 2வது நாள் சொல்றப்ப கேட்பாங்க, 3வது நாள் சொல்றப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சலிப்பு வந்து இல்லையா? திரும்ப நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படிதானே? ஆமா தானே? இதான உலக வழக்கம். ஆனா நாம எவ்வளவு சொன்னாலும் நமக்கு அட்வைஸ் பண்ணாம நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா அது ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் எனக்கு சொல்லு, நான் உன்னை விசாரிக்கிறேன், நீ எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்து. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்துல சொல்லணும், அவருக்கு தெரியப்படுத்தும். அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவரால் முடியாத ஒன்றுமே. வசனம் சொல்லு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். அந்த கர்த்தருடைய கரத்துல நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது அவர் நீ பயப்படாதே, திகையாதே என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்களை சொல்ல வேண்டியவர்கிட்ட நம்ம சொல்றது 3வதா நான் கவலையற்றவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வசனம் சொல்லுகிறது மத்திய 6ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நாளைய தினத்துக்காக கவலைப்படாது, நாளைய தினத்துக்காக கவலைப்படாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் யாரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை தேடுகிற மனுஷனாய் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறேன். கவலை என்னை நெருக்கும் பொழுதெல்லாம், கவலையான காரியங்கள் என்னை ஆட்கொள்ளும் பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கிறேன். அருமையான தாவீது 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கணும். கர்த்தாவே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது சாமி. என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு, என்னுடைய விரோதிகளினுடைய கைக்கு என்னை நீங்களாக்கி ரட்சின்னு சொல்லி ஒரு பெரிய விண்ணப்பத்தை இங்கே ஏறெடுக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருந்தால் இந்த உலக கவலைகள் நம்மை மேற்கொள்ளாது. நம்முடைய தேவைகள் கர்த்தருடைய கரத்திலே சொல்லப்படுமானால் மனுஷனுடைய உதவி நமக்கு தேவை. ஆண்டவர் எல்லாவற்றையும்
யாரை கொண்டு போஷிக்க வேண்டுமோ, யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அவர்களை கொண்டு அவர் செய்ய வல்லவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை நாம் கவலையற்றவர்களாக இருக்கும் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற ஆண்டவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நாம் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமாம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் வருகிற 24ஆம் தேதி வரை லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே அடுத்த 2 வாரங்களும் கூட நம்முடைய ஆலய ஆராதனை ஆன்லைன் ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் எப்போனாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கால் பண்ண சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் ஐசக் ராஜா அவர்களுக்காக, 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ராகே ஒய்ஃப் ஆஃப் ஆரோக்கிய ராஜா அவர்களுக்காக, 10ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஷைனி டாக்டர் ஆஃப் செல்லா கிட்டிகஸ் அவர்களுக்காக, 11ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற சர்லட் மிம்சிக் டாக்டர் ஆஃப் ராஜ்குமார் அவர்களுக்காக, 15ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் ஜெயசுதா ஒய்ஃப் ஆஃப் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்காக, 15ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஆஷா ஜாஸ்மின் டாக்டர் ஆஃப் ரத்னம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். 13ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற யுவராஜ் மிஸ்டர் யுவராஜ் மிஸ்ஸஸ் செல்வி யுவராஜ் அவர்களுக்காக, 14ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற மிஸ்டர் இமானுவேல் மிஸ்ஸஸ் சோபனா இமானுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடத்தில் 228வது பாடல், நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேன், திவ்ய சரணம் 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 ஐயா நம்பி வந்தேன் பாடல். உற்சாகமாக கலந்து பாடல் 228வது பாடல். சரணம் சரணமையா நான் நம்பி
ஒருவனாய் பெரிய அதிசயங்களை செய்கிற, எங்களை நேசிக்கிற, விசாரிக்கிற, எங்களது நினைவாயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கவும், கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை அபிஷேகித்து நடத்துகிறேன். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். கர்த்தருடைய அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்களை அபிஷேகித்து நடத்துகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். இப்பொழுதும் இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க நீர் விரும்புகிறேன், கவலைப்படாதிருக்க நீர் விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மீது கர்த்தாவே வைத்து, கர்த்தாவே எங்களுடைய நம்பிக்கையை உம்மீது வைத்து, உம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவிதான். இப்பொழுது கர்த்தாவே, இந்த பெருந்தொற்றினாலே எங்களுடைய தேசம் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என் தேவன் அறிந்திருக்கிறேன். எங்கள் தேசத்தின் மீது என் தகப்பன் நீர் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா எங்களுடைய கர்நாடகா மாநிலத்தை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாளுக்கு நாள் பெருந்தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும், கர்த்தாவே மரித்து போகிற ஆத்மாக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். இந்த பெருந்தொற்று பிள்ளைகளை கர்த்தாவே கொள்ளை நோயாய் மாறிக்கொண்டு போகாதபடி என் தேவனின் தேசத்தின் மீது மனமிறங்கி தொடுபடியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்க கர்த்தர் உதவித்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆறுதல் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய், தனித்தனியாய், குடும்பமாய் என் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். மாறாத கிருபையினாலே கர்த்தர் நிரப்பி நடத்துகிறார். தேவன் கிருபையின் பிரசன்னம் எப்பொழுதும் நிறைவாய் கர்த்தர் மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்கள் நீ தந்து ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் நாங்கள் நிறைவேற்று. ஆவியானவர் முழுவதுமாய் நீ பொறுப்பெடுத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்தும். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காணும் அருமையான ஐசக் ராஜாவுக்காக, அன்பு சகோதரி ராகேல் அவர்களுக்காக, அன்பு ஷைனிக்காக, கர்த்தாவே நிம்சிக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு சகோதரி ஜெயசுதாவுக்காக, ஆஷா ஜாஸ்மின் அவர்களுக்காக நாங்கள் சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லாம் கர்த்தர் உங்களுடைய பரிசுத்த நன்மையை நீர் விளங்க செய்யும்படியாய் நினைச்சு திருமண நாளை காண்கிற யுவராஜையா குடும்பத்துக்காக, இமானுவேலையா குடும்பத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் முழுவதுமாய் பொறுப்பெடுக்கும். தேவ கிருபையின் பிரசனம் அந்த குடும்பங்களை ஆக்கும். கர்த்தர் மேலான நன்மைகளை ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் தந்து நீ நடத்துகிறபடி நான் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களின் துதிகளை நாங்கள் ஈடுபடுகிறோம். தேவ கிருபையின் பிரசனத்தினால் கர்த்தர் முழுவதும் நிரப்பினோம். ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றும். இந்த ஆராதனைகளை பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பினை ஐக்கியம் சிநேகம் வழி நடத்தும் இன்றும் என்று சதா காலங்களில் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி காப்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள்.